புதுச்சேரி சுண்ணாம்பு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுதீஷ். 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுனால அந்த பகுதிவாசிகளுக்கு வேறு ஏதேனும் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதி. இங்கே சுண்ணாம்பு ஆறு ஓடுகிறது. இந்த பகுதியில் தான் தற்போது ஆற்று வெள்ளம் கரை உடைத்துக் கொண்டு ஊருக்குள் வந்திருக்கிறது. முழுவதுமாக தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் ஏறி இருக்கிறது. இந்த பகுதியில் இடையார்பாளையம் பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் கீழே இறங்க முடியாமல் மேற்கூரைகளில் தஞ்சம் அடைந்திருந்தார்கள். அதே போல அங்கே இடையார்பாளையம் பகுதியில் ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலும் வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக தரைத்தள வீடுகள் மட்டுமே இருந்த வீட்டு உள்ள மக்கள் அந்த பள்ளியில் தஞ்சமடைந்திருந்தார்கள். பள்ளியில் தஞ்சமடைந்த அந்த மக்களை தற்போது டிராக்டர் மூலமாக மீட்டு பாதுகாப்பாக முகாம்களுக்கு அவர்களை தற்போது இந்த பகுதியுடைய அதிகாரிகள் அழைத்துச் செல்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் காலையிலிருந்தே அவர்கள் உணவு உட்கொள்ளவில்லை. இரவு தண்ணீர் திடீரென ஊருக்குள் வந்த காரணத்தினாக பொருட்கள் அனைத்தும் வீணாகி இருக்கிறது. அவர்கள் உணவின்றி தற்போது தவித்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் தற்போது டிராக்டர் மூலமாக வெளியிலிருந்து வந்த இந்த பகுதிவாசிகள் டிராக்டரை எடுத்துக்கொண்டு போய் அந்த பகுதியில் சிக்கியிருந்தவர்களை வெள்ளத்திலிருந்து மீட்டு தற்போது பாதுகாப்பான கரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். தற்போது அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ இங்க தண்ணி எப்ப வந்ததுமா? இங்க எது மாதிரியான பாதிப்பு இருந்துச்சுமா? இங்க எங்களால முழுவே முடியலங்க. தண்ணி கட்டிக்க கூட துணி இல்லாத காலையில இருந்து நாங்க பட்டினியா கறந்து சாவுறோம். கட்டிக்க கூட துணி இல்ல. வீடு எல்லாம் பாதிப்பு முழுகி போச்சு தண்ணியில. நாங்க ஒரு வருஷமா இந்த தண்ணியிலே மிதங்கி சாவுறோம். நாங்க எங்களுக்கு விமர்சனமே கிடையாது. எங்களுக்கு நாங்க மாசம் 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 நாங்க இதே மாதிரியே செய்யற வருஷத்துல எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. எங்களை சாவடிச்சிருங்க நீங்க. அதான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றோம். இந்த பகுதி மக்கள் அனைவருமே இரவு முதலே உணவில்லாமல் இருக்கிறார்கள். திடீரென வெள்ளம் வந்ததால் தற்போது காலையில் தான் தகவல் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் தற்போது பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி இருக்கார். உங்க வீடுகளில் எது மாதிரி பாதிப்பு? தண்ணி எப்ப வந்ததுமா? வீட்டுல காலையில தண்ணி ஏறிட்டீங்கய்யா. எங்களை கொண்டு போய் தண்ணியில கொட்டி விட்டுங்க. நாங்க அறியாம இருக்கிறதுல சந்தோஷமா இருந்தோம். யாராவது இடமா இருந்தாலும் எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு எங்களை சாவடிக்கிறீங்க. தண்ணியில கொண்டு போய் போட்டுங்க. அடுத்தபடி தண்ணி வந்ததுன்னா யாருமே வெளியே வர மாட்டோம். எங்களை சாவடிச்சிருங்க. எங்களை சாவடிச்சிருங்க. இது பள்ளம் தெரிஞ்சா எங்களை கொண்டு வந்து ஏன் பண்ணு கொட்டி விட்டீங்க. அவர் பெண்கள் கண்ணீருடன் அவர்களுடைய உடைமைகளை வீடுகளை இழந்து அவர்கள் அந்த வேதனையுடன் அந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறார்கள். காலை முதல் இரவு முதலே அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவருமே உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது அந்த பகுதியில் டிராக்டர்களை எடுத்துக்கொண்டு போய் தற்போது இந்த மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே இருக்கிறது. நேரடியாக பார்க்கலாம். நடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. டிராக்டர் மூலமாக அந்த இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கை தான் தற்போது இங்கே தொடர்கிறது. நிச்சயமா நேற்று முதல் அந்த பகுதியில குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுனால மக்கள் கடும் இன்னல்களையும் துயரங்களையும் சந்திச்சிருக்காங்க. அந்த வேதனையை தான் பதிவு செஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த பகுதியிலிருந்து அவங்க மீட்கப்பட்டு வேறு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.